வணக்கம் நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே. இன்று நாம் 27 நட்சத்திரத்தில் அனுச நட்சத்திரம் 17வது நட்சத்திரம் அதை பற்றி பார்ப்போம். தமிழ் செல்வங்களே, இந்த இனிய நன்னாளில் இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். இப்பொழுது இந்த அனுச நட்சத்திரம் என்பது உங்களுக்கு காலச்சக்கரத்திற்கு 4, 8, 12ஆம் இடத்தில் 4 பாதங்கள் கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் கடவுள் லட்சுமி நாராயணர். விருச்சிக ராசியில் அனுச நட்சத்திரம் உள்ளது. இது காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடத்தில் உள்ளது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு தனி சிறப்பு வாய்ந்த குணங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இந்த அனுச நட்சத்திரம் நம்மளுக்கு எல்லோருக்கும் என்ன வழங்குகிறது என்று பார்ப்போம். இந்த அனுச நட்சத்திரம் என்பது மிகவும் கடவுள் பக்தியுடைய நட்சத்திரம். இரக்க சுபாவம், கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் போராட்ட குணம் கொண்டவர்கள் இந்த அனுச நட்சத்திரம் என்பது. எடுத்த காரியத்தில் வெற்றி பெற இரவு பகலாக உழைப்பார்கள். எந்த ஒரு தடையும் கண்டு அஞ்சாமல் தங்கள் இலக்கை நோக்கி உறுதியுடன் செல்வார்கள். நண்பர்களே, கடுமையான உழைப்பாளிகள். கொள்கையில் மிகவும் உறுதியாகவும் பிடிவாதமாகவும் இருப்பார்கள். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர்கள். இந்த வெளிப்படையான பேச்சால் மற்றவர்களை காயப்படுத்தக்கூடும் நண்பர்களே. ஏனென்றால் இடம் கண்டு பேச வேண்டும். காலங்கள் அப்படி இருக்கின்றன. யதார்த்த பேச்சு என்பது எப்போதுமே சில சமயம் நன்மையை செய்யும், சில சமயம் தீமையை செய்யும். அனுபவ அறிவின் மூலம் வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் இவர்கள். சனி பகவான் என்றாலே பொதுவாக அனுபவ அறிவுகளை கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர். ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அதில் உள்ள அனுபவங்களை முழுமையாக கற்றுத்தரும் ஒரே பகவான் சனி பகவான் தான். அந்த பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக பல இன்னல்கள் ஏற்படும். அந்த இன்னல்களை நாம் துன்பம் என்று, கஷ்டம் என்று கூறுகின்றோம். அவை அப்படியல்ல. அவர்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுப்பதற்கென்றே சனி பகவான் மென்மேலும் வளர அந்த அனுபவம் தேவைப்படும். அதற்காகத்தான் அவர் அப்படி செய்கின்றார். சனி பகவான் மிகவும் நல்லவர். அவர் எந்த பாவத்தில், எந்த ராசியில், எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அதை பொறுத்தே அமைகின்றது நண்பர்களே. இவர்கள் வேலை செய்யும் இடத்தில் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள். செய்யும் வேலைக்கு உண்மையும் அர்ப்பணிப்பும் இருக்கும். கல்வி, தொழில், வேலை ஆரம்ப காலத்தில் சற்று முன்னேற்றம் குறைவாக இருந்தாலும் முன்மாதிரியாக கௌரவ அந்தஸ்துடன் விளங்குவார்கள். இவர்கள் தனக்கென ஒரு கொள்கை வகுத்து அதன்படியே வாழ்வார்கள். காவல்துறை, அறிவியல், உளவுத்துறை, கலை, இலக்கியம் போன்ற துறைகள் வெற்றி காண்பார்கள். புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகம் இருக்கும் இவர்களுக்கு. இவர்கள் சிக்கனமாக இருப்பதாலே எந்த சூழலிலும் தனநிலையில் சிறந்து விளங்குவார்கள். இளமையிலேயே பணம் சம்பாதிக்க தொடங்குவார்கள். சேமித்து வைக்கும் பழக்கம் இருப்பதால் நல்ல செல்வம் சேர்ப்பார்கள். முதலில் செல்வம் சேர்ப்பதற்கு சிக்கனம் மிக முக்கியம். அந்த வகையில் இந்த பூச நட்சத்திரம் என்பது, அனுச நட்சத்திரம் என்பது மிகவும் உங்களுக்கு சனி பகவானின் நட்சத்திரம். சனி பகவான் என்றாலே சிக்கனம். தனது சொந்த வாழ்க்கையை விட பொது வாழ்க்கையில் அதிக ஆர்வம் இருக்கும் இவர்களுக்கு. சமுதாயத்திற்கு சென்று கூட்டத்துக்கு செல்வது, நல்ல ஒரு உண்மைக்கு புறம்பாக நடக்கும் இடத்தில் இவர்கள் நின்று அதை என்னவென்று பார்ப்பது, தலைமையேற்று நடத்துவது, உதவுவது, இந்த குணம் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும். பொதுவாக ஆரோக்கியமாக இருந்தாலும் கண், தலை, வயிறு தொடர்பான பிரச்சனை இருக்கும். இவர்கள் உணவு பழக்கத்தில் கவனமாக இருந்தால் நல்லது. இவர்கள் பெரும்பாலும் சிவன் கோயிலுக்கு விரும்பி செல்வார்கள். இவர்கள் தனக்கு நம்பிக்கையானவரிடம் ஆலோசனை கேட்டு எதையும் சிறப்பாக செய்வதால் மிகவும் சிறப்பாக இருக்கும். எல்லாமே பிறரிடம் ஆலோசனை கேட்காமல் எதையும் செய்ய மாட்டார்கள். பெற்ற தந்தையிடம் ஆசி பெற்றால் தந்தையாரின் ஆசி இவர்களுக்கு மிகவும் அவசியம். இருந்தால் இவர்கள் எப்பொழுதுமே சிறப்பான முன்னேற்றத்தை அடைவார்கள். திருமணம் சற்று தாமதமாக ஏற்பட்டாலும் கூட இவர்கள் வாழ்க்கையில் மனைவி, மக்கள், குடும்பம் என்ற பொறுப்புணர்ச்சியோடும் அவர்கள் பாசத்தோடும் இருவார்கள். ஆகவே இந்த சனி பகவான் என்பது உங்களுக்கு பூசம், அனுசம்,
உத்திரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்திற்கும் சனி பகவானே ஆளுமை செய்கின்றார். அந்த நட்சத்திரத்தின் ஆற்றல்களை பெற்று நமக்கு உங்களுக்கு எந்த லக்னம் அமைகிறதோ அந்த லக்னத்திலிருந்து சனி பகவான் இந்த நட்சத்திரங்களை எந்தெந்த பாவங்களுக்கு வருகிறதோ அதை பொறுத்தே அவருடைய செயல்படுகிறார் நண்பர்களே. அந்த வகையில் இன்று நாம் அனுச நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் அனுசம் அது மேலும் ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்ப்போம் நண்பர்களே. எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கும் என்னுடைய தமிழ் செல்வங்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி.